அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்து இந்த வெயிலுக்கு எதமா நல்லா கூலா ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கங்கிறத பார்க்கலாம் நாம. லெட்ஸ் வெல்கம் தமிழரசி. வணக்கம் தமிழரசி. வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, உங்களை பத்தி ஃபர்ஸ்ட். என்னோட பேர் வந்து தமிழரசி, காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். எம்எஸ்சி முடிச்சுட்டு இப்போ வந்து பிஎட் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, படிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா. உங்களோட ஹாபிஸ்? சேரி டிராப்பிங் கிளாஸ் போயிட்டு வந்து அது பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட் பண்ணுவேன். அப்புறம் பெயிண்டிங் பண்ணுவேன். கிளேல எதனா சும்மா ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணுவேன். அவ்வளோதான். உங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குக்கிங் பண்ணுவேன். நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவேன். சோ சமையல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அம்மாக்கு ரொம்ப பிடிக்குமா சமையல்? அம்மா கிட்ட இருந்து வந்ததோ அப்படியே சொல்லலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஸ்க் மெலன் பால் சர்பத். நல்ல வெயிலுக்கு இதமா நல்லா சூப்பரா நம்ம கெஸ்ட்ல வந்து 20 மினிட்ஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். மஸ்க் மெலான் பால் சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மஸ்க் மெலான் பால் சர்பத் செய்ய தேவையான பொருட்கள்: கிர்னி பழம், பால் 1/2 லிட்டர், பாதாம் பிசின் 1 டேபிள் ஸ்பூன், நைலான் ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன், கஸ்டர்ட் பவுடர் 1/2 டீஸ்பூன், சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 1/4 கப், குங்குமப்பூ 1 பிஞ்ச், சர்க்கரை தேவையான அளவு. மஸ்க் மெலான் பால் சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து மில்கை வந்து காய்ச்சி எடுத்துக்க போறோம். காய்ச்சிக்கலாமா? அப்படியே பால் காய்ச்சிட்டே சொல்றீங்க. நீங்க வந்து எப்ப சமைக்க ஆரம்பிச்சீங்கன்னு? ஓகே. மம்மிக்கு உடம்பு சரியில்லாதப்போ சமைக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு வயசு இருக்கும். 6th படிக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப முதல்ல பண்ண ரெசிபி ஞாபகம் இருக்கா? சாம்பார் தான் வச்சு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பொடி மாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ல வந்து பொடி மாஸ் செய்யும் போது நினைச்சேன் அது எப்படி வந்து குக் ஆகுனே தெரியாது எனக்கு. முட்டை ஓடலாம் போட்டு சமைச்சேன். ஓகே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நல்லா சூப்பராக பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் செஞ்ச பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு வந்து இப்போ தொன்ன பிரியாணி ஃபேமஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் அப்பயே ட்ரை பண்ணேன். தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு குழஞ்சு காரம் ஜாஸ்தி ஆகிடும், உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ வந்து பர்ஃபெக்ட் லெவலில் வந்துடுச்சு. இப்போ வந்து பிரியாணினா சட்டு போட்டுன்னு ஒரு 15 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடும். அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயாச்சு. சூப்பர் சூப்பர். இப்போ இதில் வந்து நீங்கள் பால் இப்போ காஞ்சிட்டு இருக்குல்ல? ஆமாம். வேற என்ன பண்ண போகிறோம் அடுத்தது? நம்ம இந்த கொஞ்சம் பால் எடுத்து கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் அது எவ்வளோ போட்டுக்க போகிறோம்? இது ஒரு 1/2 ஸ்பூன் போதுமா? ரொம்ப திக்கா தேவையில்லை. இல்லை தேவையில்லை, ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது. இதே மாதிரி கஸ்டர்ட்லாம் பண்ணிட்டு நம்ம சேமியாலாம் வேக வச்சு, ஏன்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இருக்குது, பலூடா மாதிரி கூட பண்ணிடலாம். ஃப்ரூட்லாம் போட்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நட்ஸ் போட்டுட்டு நம்ம தேவையான அதையும் போட்டு பசங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது சம்மர் ட்ரிங்க்ஸாக பண்ணி தரலாம். வந்து 1/2 டீஸ்பூன் கஸ்டர்ட் எடுத்துருக்கோம். அதுக்கு அரைச்சி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மில்க்ல ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இது ஜஸ்ட் ஒரு கொதி வரணுமா? ஆமாம், ஜஸ்ட் திக்னாக வந்து ஃபார்ம் ஆகணும். அது அவ்வளோதான். ஓகே, நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்ட உடனே திக்காக ஃபார்ம் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும். நீங்கள் சொன்னீங்க போடும்போது கூட குங்குமப்பூ கூட பால்லே எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நம்ம ஆமாம், கலருக்காக நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் அதை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி நிறைய ட்ரை பண்ணுறது உண்டா? இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், எனக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் ஆகும்போதெல்லாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும். அப்போ நானே என்ன பண்ணுவேன், வீட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை வச்சு நான் சின்ன ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருவேன். ஆமாம், வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்வீட் பண்ணுவேன். என்னென்ன? சொரக்காய் இருக்குல்ல, பாட்டில் கடை, அதில் வந்து அல்வா பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல வந்து பாயசம் பண்ணலாம். கொத்தரவங்கால பாயசம் பண்ணலாம். அப்புறம் வந்து ஏபிசி நம்ம ஜூஸ் குடிக்க முடியாது டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன பண்ண, ஏபிசியை வந்து கட் பண்ணிவிட்டு, அது ஆப்பிள் பீட்ரூட் கேரட்லாம் கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாமாக வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும் வச்சுன்னா வீட்டில் நம்ம ஹோம்மேட் ஜாம் சாப்பிடலாம். ஓகே, காலிஃப்ளவரில் வந்து பாயசம் பண்ணலைன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரில் சூப்பராக இருக்கும். அப்படிங்களா? கண்டிப்பாக இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறேன். அதே நல்லா வேக வச்சு எடுத்துட்டு பால்லேயே கூட நம்ம நார்மலாக ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாலில் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சி பண்ணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். அதுவுமே ட்ரை பண்ணலன்னா பண்ணி பாருங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்வீட் பண்ணலாமே. கொத்தவரங்கால பண்ணும்போது காலிஃப்ளவர்லையும் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்போ திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாஃப்ரான மில்க்ல வந்து ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சிருக்கோம். அதை இப்போ ஆட் பண்ணிட்டு, அது வந்து ஆப்ஷனல் தான். ஆமாம், ஆப்ஷனல் தான். அது இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் போட்டாங்களே வந்து நேச்சுரலாகவே அந்த கலர் வந்துடும். அதில் மஸ்கனோட அந்த ஒரிஜினல் கலரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரி, இப்போ குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது
அடுத்தது வந்து சுகர் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். சரி. அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிர்னி பழத்தை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிட்டு போகிறோம். இது வந்து ஆப்ஷனல், வந்து உங்களுக்கு தேவையான ஸ்வீட் நிறைய வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து போதும் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஹீட்லேயே நல்லா என்ன பண்ண இந்த சக்கரை நல்லா கரைஞ்சிரும். இப்போ சக்கரை கரைஞ்சிட்டோம். இது அந்த பக்கம் உரமாக வச்சு அது ஆறணும் நமக்கு. ஆமாம், ஓகே, அது ஆறட்டும். இதுக்குள்ள அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நம்ம? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிர்னி பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், அது கூட என்ன பண்ண போகிறோம், சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் தனியாக. ஜஸ்ட் நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க போறோம், அது சக்கரையும் சேர்க்கறோம். சோ தகுந்த மாதிரி ஸ்வீட் பாத்துக்கணும். ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்க, சக்கரை நிறைய வேணும்னா எடுத்துக்கலாம், இல்ல கம்மியா தான் மீடியம் போதும். ஓகே, வித்தவுட் சுகர்னா பண்ண முடியாது ஸ்வீட் இல்ல. சரி, ஓகே, சக்கரை போடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணவா? பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மஸ்க் மெலான்லாம் சக்கரை போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து பாலில் காய்ச்சி அதுலேயும் வந்து சக்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது கொஞ்சம் ஆறணும். அதுக்குள்ள வந்து இப்போ நம்ம இது சர்பத் மாதிரி பண்றோமா, இதே இன்கிரீடியன்ட் பேஸா வச்சுட்டு வேற என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம ஃபலூடா பண்ணலாம். இதுல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம், ஜவ்வரிசி ஸ்கிப் பண்ணிட்டு சேமியாவை பார்த்தீங்கன்னா அதே மெத்தட்ல வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நார்மலா இருக்கிற வந்து ஆப்பிள், அப்புறம் கிரேப்ஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ், செரிஸ், என்ன ஆப்ஷனலா இருக்கும் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அடுத்து கட் பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ண போற அதே மெத்தடை பண்ணிட்டு நம்ம லேயர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்களா பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் நட்ஸ் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் வச்சு மேலே நல்லா சிரப்லாம் ஊற்றி சாக்லேட் சிரப் வச்சு ரிச் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். கெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்தா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சொல்லாமே அடிக்கடி வருவாங்க. ஆமாம், ஸோ நல்லா இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாமா? ஓரளவுக்கு பாலும் ஆறி போயிருக்கும். பண்ணிடலாம். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து மில்க் நம்ம காய வச்சு ஆற வச்சு வச்சிருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிடலாம். சரி, ஃபுல்லாக ஊற்றிட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு பார்த்தீங்கன்னா வந்து பாதாம் பிஸ்தா சேர்த்துக்க போகிறோம். அடுத்து சப்ஜா சீட்ஸ், ஜவ்வரிசி நம்ம வந்து ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு தேவையான விஷயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மில்க்லையும் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், மஸ்க் மெலன்லையும் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டென்ஸ் மில்க் வந்து ரிச்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன். ஆமாம், நல்லா ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து சர்வ் பண்ணும் போது தான் என்ன பண்ணணும், மஸ்க் மெலன் ஜூஸை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசந்து போயிடும் கட் பண்ணி வச்சாலே இல்லையா? ஆமாம், அதனால வந்து லாஸ்ட் வந்து மஸ்க் மெலனில் பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் ஏ, பி, சி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து சம்மர் டைமில் ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். ஸ்கின் ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்கின்னு நல்லா வந்து நரிஷ்மெண்ட் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸோ அதுவும் சம்மர் டைம்ஸில் நிறைய எடுத்துக்கணும். வாட்டர் மெலன் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நம்ம நேச்சுரலாக தண்ணி குடிக்கலாம், இந்த மாதிரி ஜூஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டடாக இருக்கும். பாடி வந்து ஹீட் இல்லாமல் கொஞ்சம் கூல் பண்ணி வச்சு. கண்டிப்பாக இப்போ நம்ம வாட்டர் மெலான் சாப்பிட்றோம் இல்லையா, இப்போ வெயில் டைம்ல அந்த வாட்டர் மெலான் அந்த சிகப்பு இதை ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். அந்த மேலே அந்த ஒயிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை சீவிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்வா பண்ணலாம். அல்வாவும் பண்ணலாம். நீங்கள் சாதாரணமாக பூசணிக்காய் கூட்டு பண்ணுவீங்கல்ல, அந்த கூட்டு அதில் பண்ணலாம். அப்படியே பூசணிக்காய் மாதிரியே இருக்கும். இந்த வெயிலுக்கு அதுவும் நல்லது தான். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுங்க. நம்ம வந்து சர்வ் பண்ணலாமா? பண்ணலாம் மேம். அதுக்கு முன்னாடி மஸ்க் மெலன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அது அந்த சமயத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய மஸ்க் மெலான் பால் சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடுவோம். இதில் வேணும்னா நம்ம மஸ்க் மெலானை கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா சாப்பிடும்போது கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். பாதி அரைச்சிட்டு பாதி கட் பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். இல்லை வேணும்னா ஆப்பிள் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், அதில் நல்லா இருக்கும். நம்ம இதுலேயே வேற பழங்கள் கூட மிக்ஸ் பண்ணலாம். கிரேப்ஸ் போட்டுக்கலாம், ஸ்ட்ராபெரிஸ் போட்டுக்கலாம், பெர்ரிஸ் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மஸ்க் மெலான் பால் சர்பத் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கணும். அதுலேருந்து ஒரு கரண்டி பால் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கஸ்டர்ட் பவுடரை நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பால் கொதிச்சதுக்கப்புறம் அந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் திக்காகிடும். அந்த சமயத்தில் வந்து குங்குமப்பூவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க.
அடுத்தது நம்ம இந்த பக்கம் வந்து கிருணி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஒரு பெரிய பவுலில் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சப்ஜா சீடு, பாதாம் பிசின், அதுக்கப்புறம் வேக வச்ச ஜவ்வரிசி அதையும் போட்டுருங்க. கண்டென்ஸ் மில்க்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிருணி பழ ஜூஸ், அதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி மேலாக குங்குமப்பூ போட்டிங்கன்னா நம்மளுடைய மஸ்க் மெலான் பால் சர்பத் ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து நல்லா இந்த வெயிலுக்கு சூப்பராக ஒரு சர்பத் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம். நீங்களும் சம்மருக்கு வந்து இது மாதிரி மஸ்க் மெலன் பால் சர்பத்தை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு நன்றி. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.